Hi, hello friends, welcome to my channel. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Google Play Store and App Store. மைக்ரோசாஃப்ட் வேர்டில் சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ட்னா என்னென்னா, நார்மலாக ஒரு லைன் வந்து டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு லெட்டரோ இல்லைனா ஒரு சிம்பிள் இல்லைனா ஒரு நம்பர் இது வந்து கீழே குட்டியாக வரணும். இந்த மாதிரி கீழே குட்டியாக வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணணும். இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இந்த நம்பர், இந்த சிம்பிள் இல்லைன்னா ஏதாவது ஒரு லெட்டர் இது வந்து குட்டியாக மேலே வரணும் அப்படின்னா நம்ம இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் இதெல்லாம் வந்து ஹோம் டேப்பில் ஃபாண்ட் குரூப்பில் இருக்குது. இதுதான் வந்து சப்ஸ்கிரிப்ட். அதுக்கு பக்கத்தில் உள்ள இதான் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட். இப்போ சப்ஸ்கிரிப்டை எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேப்ஸ்லாம் CH4+2O2. இப்போ இந்த 4ம் இந்த 2ம் நமக்கு சப்ஸ்கிரிப்டாக வரணும். இப்போ இந்த 4ஐ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாண்ட் குரூப்பில் இந்த சப்ஸ்கிரிப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இது எனேபிள் ஆகிருக்கிறதுனால இது பாக்ஸ் மாதிரி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் கீழே அந்த 4 வந்து வந்துடுச்சு. இதே மாதிரி தான் இந்த 2ஐயும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சப்ஸ்கிரிப்டை ஒரு தடவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2ம் வந்து கீழே வந்துடும். இந்த மாதிரி தான் நம்ம டாக்குமெண்ட்டில் சப்ஸ்கிரிப்டை வந்து டைப் பண்ணணும். இதே நீங்கள் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணியும் செய்யலாம். அதுக்கு கீபோர்டில் Ctrl+Shift+- அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ட் வந்து எனேபிள் ஆகிடும். இப்போ CH4 இருக்கா, இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் Ctrl+Shift- கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் இந்த 4ங்கிறது இப்போ கீழே போயிடுச்சு. இங்கே சப்ஸ்கிரிப்டும் எனேபிள் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் கீபோர்ட் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி டைப் பண்ணணும். இப்போ சூப்பர் ஸ்கிரிப்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு லெட்டரையோ இல்லை ஒரு சிம்பிளையோ மேலே குட்டியாக டைப் பண்ணுறதுக்கு நம்ம சூப்பர் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸு, ட்ரேட்மார்க் சிம்பிள், காப்பிரைட் சிம்பிள், ரெஜிஸ்டர் சிம்பிள், அது மாதிரி ஆர்டினல் நம்பர்ஸை டைப் பண்ணுறது, ஃபுட் நோட்ஸ் கொடுக்குறது, இது எல்லாத்துலேயுமே நம்ம சூப்பர் ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி இந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் தான் சூப்பர் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி டைப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் பேரந்தசிஸ் A Shift+B க்ளோஸ் பேரந்தசிஸ். இப்போ இந்த 2ங்கிறது மேலே வரணும். அதே மாதிரி தான் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட்டுங்கிறத ஃபாண்ட் குரூப்பில் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2 வந்து மேலே போயிடும். இந்த மாதிரி தான் நம்ம சூப்பர் ஸ்கிரிப்டை டைப் பண்ணணும். இதே சூப்பர் ஸ்கிரிப்டை நம்ம கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணியும் செய்யலாம். இதுக்கு கீபோர்டில் Ctrl+Shift++ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் வந்து எனேபிள் ஆகிடும். கீபோர்டில் Ctrl+Shift+. இப்போ பாருங்கள் Ctrl+Shift+ஐ கிளிக் பண்ணதும் இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் 2ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது குட்டியாக மேலே வந்துடும். இந்த மாதிரி தான் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சூப்பர் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ இது எனேபிளில் தானே இருக்குது. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு ஏதாவது டைப் பண்ணாலும் அது குட்டியாக மேலே தான் வரும். அதனால் திரும்ப நீங்கள் டைப் பண்ணும்போது இதை டிசேபிள் பண்ணிடுங்க. அது மேலே வச்சுட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அது டிசேபிள் ஆகிடும். இப்போ நமக்கு கர்சர் நார்மலாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ டைப் பண்ணும்போது நார்மல் லைனாக நமக்கு டைப் ஆகும். திரும்ப உங்களுக்கு சூப்பர் ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் அந்த கர்சர் வந்து குட்டியாக மேலே போயிடுச்சு. இப்போ நீங்கள் எது டைப் பண்ணாலும் அது குட்டியாக மேலே வந்துடும். அந்த லெட்டரோ இல்லை நம்பர்ஸ் எது டைப் பண்ணாலும் இந்த மாதிரி தான் நம்ம சூப்பர் ஸ்கிரிப்ட் வந்து டைப் பண்ணணும்.